நேயர்களே, பீகாரிலுடைய தேர்தல் களம் நெருங்கியிருக்கிறது. இன்னும் 2 தினங்கள் மட்டும்தான் இருக்கின்றது. நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற இருக்கிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவையில் 2 கட்டங்களாக, அதாவது முதல் கட்டத்தில் 18 தொகுதிகள், அதாவது மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளுக்கு நவம்பர் 6ஆம் தேதியும், இரண்டாவது 122 தொகுதிகளுக்கு நவம்பர் 13ஆம் தேதி நவம்பர் வாக்குப்பதிவு நடைபெறப் போகிறது. 14ஆம் தேதி கவுண்டிங். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக நிதிஷ்குமாரை என்டிஏ அறிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் அங்கம் வகிக்கும் மகாபந்தன் கூட்டணி அதன் முதல்வர் வேட்பாளராக லாலுடைய மகன். இதில் காங்கிரஸ் இருக்கிறார்கள் மற்றும் மற்ற கம்யூனிஸ்டுகள் மற்றும் சில கட்சிகள், அங்கே பிஜேபி மற்றும் ஷிராக் பஸ்வான், குஷ்வாஹா போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்போ பீகாரில் மிக முக்கியமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகளை ஆளும் நிதிஷ்குமார் அரசு 2023 அக்டோபரில் வெளியிட்டாங்க. அதன்படி ஓபிசி மற்றும் இபிசி மாநிலத்தில் உள்ள மக்கள் சதவீதத்தில் ஓபிசி இபிசி 63%, எஸ்சி எஸ்டி பட்டியலினத்தவர்கள் 19.65%, பழங்குடியினர் 1.68%. தரவுகளின்படி தேஜஸ்வி யாதவ் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர். யாதவர்கள் 14.27% அங்கே இருக்கிறார்கள். 1990களில் மண்டல் கமிஷன் பரிந்துரையில் அரசு பணிகளில் ஓபிசிகளுக்கு 27% ஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் வரை பீகார் அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய உயர் சாதியினர் 2023 மாநில அரசால் எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் உயர் ஜாதி 15.5%. அதில் பிராமணர்கள், தாக்கூர்கள், பனியாக்கள், பல சமூகங்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் யாதவர் சமூகத்தின் எண்ணிக்கை உயர் சாதியை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. இந்த நிலையில் உயர் வகுப்பினருக்கு அதிக பிரதித்துவம் கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா இன்றைக்கு அந்த 15% முழுமையாக தங்கள் பக்கம் கவர முற்பட்டிருக்கிறாங்க. இது பாஜகவுக்கு இந்த தேர்தல் சற்று சவாலானதாகத்தான் இருக்கும் என இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன் செய்தியிலே தெளிவாக சொல்லியிருக்கிறது. உயர் சாதியினருக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் கட்டாயம் பாரதிய ஜனதாவுக்கு மட்டுமின்றி எல்லா கட்சிகளுக்கும் எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. பீகாரில் தீவிர பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் இபிசி அவங்க 113 சாதி இருக்குங்க. எத்தனை சாதி இருக்கு? 113 சாதி இபிசியில் இருக்கிறது. பெரும்பாலானவை எட்ஜ்டு பீப்புள், மக்களை கொண்ட ரொம்ப பிற்படுத்தப்பட்டதிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள். இந்த 113 ஜாதியில் அவங்க யாருன்னு உங்களுக்கு பேரை சொல்கிறேன். மல்லா, இந்த மல்லா ஜாதிக்கு தான் துணை முதல்வர் பதவியை இப்போ கொடுக்க போவதாக காங்கிரஸ் தேஜஸ்வி அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு ஜாதி பெயர் பின்ட்டு, இன்னொரு ஜாதி பெயர் கேவாத், அப்புறம் நிஷாத். நிஷாத்துங்கிறது மல்லாவும் கிட்டத்தட்ட மீனவ சமூகம். லோஹர், கும்ஹார், சுனார், தேலி, லோனியா போன்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இதில் குறிப்பிடத்தக்கவர்கள். இது ரொம்ப 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 நம்ம ஊரில் குதிரை வண்ணார் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப 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 பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள். இந்த சமுதாயம் எப்பவுமே பாரம்பரியமாக லாலு பிரசாத் தலைமையிலான ஆர்ஜேடியை தான் 1990 இருந்து ஆதரிக்கிறார்கள். பிளஸ் இஸ்லாமியர்கள் பிளஸ் யாதவர்கள் ஆர்ஜேடியினுடைய தீவிர வாக்கு வங்கியாக இருக்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டியில் அவங்க இருக்கிறாங்க. 2005 முதல்வராக நிதிஷ்குமார் பதவிக்கு வந்த பிறகு இபிசிக்கள் பல்வேறு வியூகம் மூலம் ஆர்ஜேடி வசமிடமிருந்து பிரிக்கப்பட்டார்கள். இது ஓட் பேங்க் அப்போ தான் 2005 தான் பிரிக்கப்படுது. உள்ளாட்சி அமைப்புகள், மாவட்ட வாரியங்கள், கிராம பஞ்சாயத்துகள் போன்றவற்றை பதவிகளில் 20% அளவுக்கு நிதிஷ்குமார் இவர்களுக்கு பிரதிபலம் கொடுத்தார். ஆளும் ஜேடியுவை பொறுத்தவரையில் 37 ஓபிசி வேட்பாளர்கள், 37 ஓபிசி பிரிவினுடைய வேட்பாளர்களை இப்போ நிறுத்தியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் 37 ஓபிசி பிரிவு வேட்பாளர்கள், 22 இபிசி
வேட்பாளர்கள், 15 எஸ்சி வேட்பாளர்கள், ஒரு பழங்குடியின வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. உயர் வகுப்பினருக்கு 22 இடங்களை ஜேடியு ஒதுக்கிட்டு தேர்தல் உடன்படிக்கையின்படி 101 இடங்களை பெற்ற பாரதிய ஜனதா உயர் வகுப்பினருக்கு 49 இடங்களை, அப்ப இவங்க 49, அவங்க 21, கிட்டத்தட்ட ஒரு 60 இடங்களுக்கு மேல் கொடுத்திருக்கிறார்கள். பிஜேபியில் யாதவர்களுக்கு ரொம்ப குறைந்த இடம், வெறும் 6 தான் கொடுத்திருக்கிறாங்க. வைஷ்யர்களுக்கு உயர் சாதி 15 இடம், குஷ்வாகா அதுவும் உயர் ஜாதி தான், அவர்களுக்கு 7, குருமிக்கு 2, ஓபிசிகளுக்கு 34, இபிசிகளுக்கு 10, எஸ்சிகளுக்கு 12 இடங்களை பாரதிய ஜனதா ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆளும் கட்சியான மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வான் லோக் ஜன்சக்தி அந்த கட்சி 29 இடங்கள்ல போட்டிடுறாங்க. அதுல ராஜ்பூத் சமூகத்தினருக்கும் யாதவர் சமூகத்திற்கும் தலா 5 இடங்கள். ராஜ்பூத் உயர் சாதி, யாதவர் உங்களுக்கு தெரியும். பூமிகார்களுக்கு தலா 4, அவங்களும் உயர் சாதி தான். பிராமணர்கள் தேலி, பாசி, சூதி, ரவுனியர், கனு, ராஜ்வார், தோப்பி, குஸ்வாக்கா, ரவிதாஸ், முஸ்லிம் சமூகத்தினருக்கு தலா 1 இடத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. பரவலா நம்ம கொஞ்சம் அதையும் நான் இப்போ 2வது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா என்ன பாருங்க, இவங்க ஒரு தலித் கட்சி. யாரு? சிராக் பஸ்வான். இந்த தலித் கட்சி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி, அவங்களுக்கு மொத்தம் 29 தொகுதியில் போட்டிடுறாங்க பிஜேபி கூட்டணியில். ராஜ்பூத் உயர் சாதி, யாதவ சாதி தான், அது ஓபிசி. இவங்களுக்கு 2 பேருக்கும் தலா 5 இடங்களை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பஸ்வான் அவங்க தலித் பிரிவு தான், பூமிகார்களுக்கு தலா 4. பூமிகார்லாம் உயர் சாதி. இது இல்லாமல் பிராமணர்கள் தேலி, பாசி, சூதி, ரவுனியர், கனு, ரஜுவார், தோபி, குஸ்வாஹா, ரவிதாஸ், முஸ்லீம் எல்லாருக்கும் ஒரே ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, எல்லாருமே சமத்துவமாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சியினுடைய ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா தனக்கு ஒதுக்கப்பட்ட 6 இடத்துல 4 கட்சியின் மேலிடத்தில் உறவினர்களையும் எஞ்சிய 2 இடங்களை உயர் சாதி பூமிகார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிறுத்திட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க, ஒரே ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. அது மாதிரி உபேந்திர குஷ்வாஹா அவர் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா, அது பூமிகார், ராஜ்பூத், வைசியர் சமுதாயத்தை சேர்ந்த தலா ஒருவரையும், குஷ்வாக்கள் 3 பேரையும் நிறுத்திட்டாங்க. இந்த குஷ்வாக்கள் உயர் ஜாதி தான், அது கொஞ்சம் அடுத்த மட்டம். வைசியர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, பிராமணர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, பூமிகாருக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில இப்படி அவங்க பிரிச்சுட்டாங்க. இப்போ நம்ம காங்கிரஸ் மகாபந்தன் ஆர்ஜேடி எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தா 143 இடங்கள்ல 51 இடம் யாதவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. மொத்தத்தில் குருமி குஷ்வாகாக்களுக்கு 18 இடத்தை கொடுத்துட்டாங்க. வைசியர்களுக்கு 8, உயர் சாதிகளுக்கு 14, இபிசிக்கு 33, மிக 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 எஜ்டு பீப்புள், விளிம்பு நிலை மக்கள். முஸ்லீம்களுக்கு 18 என்றவாறு அதன் வேட்பாளர்கள் உள்ளார்கள். முஸ்லீம் பாப்புலேஷன் 17%, அதனால 18 கொடுத்துருக்குறாங்க. இப்போ காங்கிரஸ் போட்டிட்டது கடந்த முறை 70, இந்த முறை 61. இதில் 21 உயர் வகுப்பினரை அவர்கள் நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ உயர் சாதி எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்க. யாதவர்களுக்கு 5, இபிசிகளுக்கு 6, வைசியர்களுக்கு 3, எஸ்சிகளுக்கு 12 என்றவாறு அதனுடைய வேட்பாளர்கள் களத்திலே இருக்கிறார்கள். இதை தவிர மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் முகேஷ் ஷஹானியின் விஐபி கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இதெல்லாம் இவங்க கூட்டணி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியா இன்க்ளூசிவ் கட்சி ஆகியவை ஜாதிவாரி வாக்காளர்களை மனசுல வச்சு அவற்றின் வேட்பாளர்களை களமிறக்கிறார்கள். முஸ்லீம் பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முந்தைய தேர்தலில் முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு 14 இடங்களை வழங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை வெறும் 4 பேர் தாங்க. நிதிஷ்குமாருக்கும் பிஜேபி அந்த கூட்டணியில் 4 பேர் தான். அதில் பிஜேபி கொடுக்கவே மாட்டாங்க, அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. எதிர்கட்சி கூட்டணியில் ஆர்ஜேடி 18 முஸ்லீம்களையும் காங்கிரஸ் 10 முஸ்லீம்களையும் நிறுத்தி இருக்கிறது.
அசாவுதீன் ஒய்சி அகில இந்திய மஜ்லிஸில் கட்சி 12 முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது. இந்த தேர்தலில் மாற்று அரசியல் என்ற பெயரில் 3வது அணியாக இருக்கக்கூடிய தேர்தல் வியூக ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்மேஷன் பிரசாந்த் கிஷோருடைய ஜன்சுராஜ் 243 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி இரு அணிகளையும் விமர்சித்து அவங்க பரப்புரை செஞ்சாங்க. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் கிஷோர் களங்காணாதது அவரது கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தலாம் என்றும் பொலிட்டிக்கல் வியூவர்ஸ் மற்றும் ஆய்வாளர்கள் தங்கள் கருத்தை வச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் பிற மாநிலங்களில் ஜாதிவாரி வேட்பாளர்களை விட கட்சிக்கும் சின்னத்துக்கும் முக்கியத்துவம் உள்ளது. ஆனால் பீகாரில் ஒவ்வொரு தேர்தலிலும் சாதி வாக்குகளே ஆட்சி கட்டிலில் அமர்வது யார் என்பதை தீர்மானிக்கும். இது இப்ப இல்லை, அந்த காலத்திலே அப்படித்தான். இந்த வியூகம் சாதி வாரி கணக்கெடுப்பு முடிவுகளுக்கு பிறகும் பீகாரில் கை கொடுக்குமானால் அதே வியூகத்தை அடுத்த ஆண்டு பேரவை தேர்தலையும் எதிர்கொள்ளும். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியிலும் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தலாம் என்கின்ற பார்வையும் நாம அவ்வளவு எளிதாக தவிர்க்கக்கூடியதாக அல்ல. ஆக இந்த செய்திகள் நமக்கு சொல்லக்கூடிய விவகாரம் என்னவென்றால், அதில் நான் பல சமூகத்தை வாசித்தேன். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் தலித்துகள், அடுத்து முஸ்லிம்கள், அடுத்து யாதவர்கள். இந்த மூன்றும், யாதவர்கள் ஓபிசி தான், இந்த மூன்றையும் எடுத்துருங்க. முஸ்லிம்கள், தலித்துகள், யாதவர்கள் 21, 31, இது ஒரு 40%, அது ஒரு 54%, அந்த மூன்றுமே வந்துடுது. இது அல்லாமல் இபிசி ஓபிசி ஒரு 63%. அந்த இபிசி ஓபிசி 63% தான் முஸ்லீம்களும் உள்ளே வந்துடுவாங்க. அவங்க இவங்களும் கொண்டு வந்துடும். முஸ்லீம்களை விட்டுருங்க, இவங்க யாதவர்கள் 14% கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இதோடு முடிஞ்சது கதை, இவ்வளோதான். இந்த 14 இபிசி ஓபிசிலே சேர்த்தாலும் கூட முஸ்லீம்கள் 17, தலித்துகள் 20, முஸ்லீம்கள் 17 to 18, தலித்துகள் 21, ட்ரைபிள் 1.68 எல்லாம் சேர்த்து, யாதவர்கள் 14, அதை தனிச்சு வச்சுக்கிடும். 63% இருக்கிறதுல ஓபிசி இபிசியில் யாதவர்கள் வருவார்கள். உயர் சாதி ஒரு 15%. இந்த உயர் சாதி 15% அதிக இடங்களை கொடுத்துருக்குறாங்க. 41 இடங்களை, 49 இடங்களை பாஜக கொடுத்துருக்குறாங்க. உயர் சாதியில் வைஷ்யர் முக்கியம், அப்புறமா பூமிகார் ரொம்ப ரொம்ப முக்கியம், தாக்கூர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். இந்த மாதிரி நிறைய சாதிகள் இருக்கிறார்கள், பனியா இருக்கிறார்கள், பிராமணர்கள் இருக்கிறார்கள். இது 15% இருக்குது. இந்த முறை முஸ்லீம் யாதவ் அந்த ஃபார்மேட்டை கையில் எடுக்கலை. தலித்துகள், அதாவது உயர் சாதிக்கும் ஒரு அதிகமான இடங்களை 15 இடங்கள் வரைக்கும் கொடுத்திருக்கிறார்கள் தேஜஸ்வி யாதவ். காங்கிரஸ் கட்சியும் உயர் சாதிகளுக்கு 15%, 15 இடங்கள் அந்த அளவுக்கு அதிகம்தான் கொடுத்துருக்குறாங்க. அதை நான் சொல்லியிருக்கேன். ஆக இந்த முறை அதிகமாக உயர் சாதிகளை இழந்தால், ஒருவேளை அவர் பேர் என்னது, தேர்தல் பிரசாந்த் கிஷோர் அவர் பிராமணர், அவர் பிரித்தால் கதை காலி. பிஜேபிக்கு நஷ்டம்தான். இதில் ரொம்ப இந்த எலெக்ஷனில் ஜாதி ரொம்ப பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். நிசாத் மீனவர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, இன்சான் பார்ட்டி இந்த முறை கொஞ்சம் முழுமை. அடுத்து மிக முக்கியமாக பார்ப்பது, இந்த சாதியை தாண்டி இந்த 45 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது, அரசுக்கு எதிரான இன்கம்பன்சி, அதிக எதிர்பார்க்கு தேஜஸ்வி, ஓட்சாரே ராகுலுடைய பரப்புரை, இதெல்லாம் ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட், இம்பேக்ட் ஆன் தி சொசைட்டி, சமூகத்தில் ஏற்படுத்தும் என்பதை சொல்லப்படுகிறது. ஆக இந்த தேர்தலில் சாதி 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 இன்னும் ஒரு நாள் இருக்கு. நாளைக்கு அடுத்த செய்திகளோடு சந்திப்போம்.